ஹலோ, ஒரு சின்ன கதை கேட்கலாமா? ஒரு காட்டில் ஒரு மானு குட்டி போடுறதுக்காக பிரசவ வழியில் துடிச்சிட்டு அங்கேயும் எங்கேயும் இடம் தேடுது, எங்கே போய் குட்டி போடலான்னு. ஆனால் அது தேடுற இடத்துல ஒரு ஆத்தோரம் கரையில் சின்ன புல்வெளி இருக்குது. இந்த இடம் குட்டி போடுறதுக்கு அருமையான இடம் அப்படின்னு அது அந்த இடத்த தேர்வு செய்யுது. கொஞ்சம் நகுந்தா தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். அதனால அந்த புல்வெளி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அந்த ஆத்தோரமாக இருக்க புல்வெளியில் அது ஒதுங்குது. அந்த நேரம் பார்த்து வேட்டையாட வந்த ஒரு வேடன் இந்த மானை பார்த்து வில்லை எடுத்து அம்பு எய்ய தயாராகிறான். இந்த மானை கொல்றதுக்கு தயாராகிறான். அதே நேரத்தில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு புலி கரெக்டாக இந்த மானுக்கு எய்ம் பண்ணி தூரத்துலேருந்து பாயறதுக்கு தயாராக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த 3 பக்கமும் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பெரிய காடு இல்லையா, வெயில் காலம். மரங்கள் ஒன்னோட ஒன்று உரசி காட்டு தீ பரவ ஆரம்பிச்சிருச்சு. 4 பக்கமும் அப்படியே அதுக்கு பெரிய ஆபத்துக்கள் நிறைஞ்ச ஒரு இடம். ஆனால் இந்த மானுக்கு தான் சேஃபாக தன்னோட குட்டியை ஈன்று எடுக்கணுங்கிற ஒரே கவனம் மட்டும்தான் இருந்துச்சு. அது எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த குட்டி போடுறத பற்றியே கவனம் செலுத்திட்டு அதோட கவனத்திலேயே இருந்தது. எது எப்படி நடந்தாலும் அதுக்கு கவலை இல்லை. தன்னோட குட்டியை பத்திரமா பெற்றெடுக்கணும், அது மட்டும்தான் அந்த மானோட கவலையாக இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து இந்த ஆற்று ஓரத்துலேருந்து இப்படியே ஊர்ந்துக்கிட்டு வந்த எறும்புகளில் ஒன்று இந்த வேடன் தெரியாமல் அந்த எறும்பை மிதிச்சிட்றான். உடனே அந்த எறும்பு அந்த வேடனோட காலை கடித்தோடனே அந்த வலி தாங்க முடியாமல் அவன் ஆணு கத்திட்டு இந்த கையை இப்படி விடும்போது இந்த அம்பு வில்லில் இருந்து அந்த அம்பு தெரிச்சு போயிடுது. இந்த அம்பு தெரிச்சு போய் அந்த மான் மேலே படலை, அவன் சாஞ்சிட்டான் இல்லையா. அதனால அந்த அம்பு என்ன ஆச்சுன்னா போய் முன்னாடி இருந்த புலி மேலே பட்டுறது. புலி கீழே விழுந்து செத்து போயிடுது. அந்த நேரம் மேகங்கள் டுமானும் கரு மேகங்கள் இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது, பெரிய மழை வருது. மழையில் இந்த காட்டு தீ அணைஞ்சு போகுது. ஆனால் இது எதையுமே கண்டுக்காத அந்த மான் தன்னுடைய அழகான ஒரு குட்டியை பெத்தெடுத்து பத்திரமா அதை நக்கி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்குதான். இது ஒரு குட்டி கதை தான். ஆனால் இந்த கதையில் நமக்கு என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லைல்ல, ஒன்றும் இல்லைங்க. இருக்கு. எதை பற்றியும் சுற்றி எவ்வளவோ ஆபத்துகள் பிரச்சனைகள் நம்மளை சுற்றி சூழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தாலும் நம்மளுடைய காரியங்களில் நம்ம சரியாக இருந்தோம்னா, நம்மளுடைய காரியம் என்னவோ அதுக்காக நம்ம கவனம் செலுத்திட்டு இருந்தோம்னா நாம் அந்த காரியத்தில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். வந்த பிரச்சனைகள் தோல்விகள் எல்லாம் பறந்தோடி போயிடும். உண்மைதானே? பாய்.